நாம ரெட் ஆமரந்திஸ் மைக்ரோகிரீன்ஸ், குறிப்பாக சிவப்பு தண்டு கீரை, ரெட் ஆமரந்திஸ், இப்படித்தான் பயன்படுத்துவோம். இந்த வீடியோவில் பார்த்தா நாங்க சாலட் ரெடி பண்ணும் போது கடைசி ஸ்டேஜ்ல இதை தூவி வர்றோம். மைக்ரோகிரீன்ஸை முழுக்க வேகவோ கொதிக்கவோ கூடாது. இதை பச்சையாக அல்லது சற்று அரை வேக வைத்த மாதிரி தான் சாப்பிடணும். அப்படித்தான் அதிக நன்மை கிடைக்கும். மைக்ரோகிரீன்ஸை சமைத்து சாப்பிடுவது தவிர்க்கவும். எந்த உணவு இருந்தாலும் மேலா தூவி சாப்பிட்டீங்கன்னா போதும். நீங்க எந்த சைடு டிஷ் எடுத்தாலும் மேலா போடலாம். நீங்க சாம்பார் அல்லது குருமா மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுறீங்கனாலும் ரெசிபி முடிஞ்ச பிறகு மேலா மைக்ரோகிரீன்ஸ் தூவுங்க. அப்படி சேர்த்தாலும் உணவின் ருசி பாதிக்காது. மைக்ரோகிரீன்ஸ்ல முழு வளர்ச்சி அடைந்த கீரைவை விட 40 மடங்கு அதிக நியூட்ரிஷன் இருக்கிறது. அதனால தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டா நல்ல நலன் கிடைக்கும்.